போகர் சித்தர் வாழ்க்கை வரலாறு. வெல்கம் மை சேனல். ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். போகர் மாமுனிவர் என்பவர் 14 சித்தர்களுள் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராகவும், இரசவாதியாகவும், தத்துவ ஞானியாகவும், எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்படுகிறார். இவரது காலம் கிமு 500 மற்றும் கிமு 100க்கு இடைப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. தமிழகத்தின் பேயூர் பழனி கிராமம். பிறந்த குழந்தையின் கண்களில் வித்தியாசமான ஒளி. அவர் போகர் என அழைக்கப்படுகிறார். சிறுவயதிலேயே ஆழ்ந்த தியானம், யோக ஆசனங்கள், மந்திரங்கள் ஆகியவற்றை நுணுக்கமாக அறிய ஆரம்பித்தார். பெரும் சித்தர் அகத்தியரை சந்திக்கிறார். அவரின் நேரடி சீடர் ஆகிறார். போகருக்கு மூலிகைகள், யோக வித்தைகள், நவரத்தின ரகசியங்கள் ஆகியவற்றை போதிப்பது. போகர் பழனி மலையை முதலாக காண்கிறார். புராதன ரசவாத ஒளிரும் நவரத்தின கற்கள், மாய ஒளி, புகை ஆய்வகம். போகர் தியானத்தில் முருகரின் தரிசனம் பெறுகிறார். நவரத்தின முருகர் சிலை உருவாக்க முடிவு அவருக்கு கிடைக்கிறது. இமயமலையில் இருந்து சுமத்ரா வரை பயணம். சீனாவில் தாவோ மாஸ்டர்களை சந்திக்கிறார். சீனர்களிடம் போகன் என அறியப்படுவது. அவர் தாவோ யோகா, பிரெத் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் போதிக்கிறார். கொடிமரம் காயசித்தி ஆராய்ச்சி, வாழ்க்கை நீட்டிப்பு, ரசவாதம், தாமிர கும்பம் பரிசோதனை, உயிர் நீடிப்பு மருந்துகள், மீண்டும் பழனிக்கு திரும்புதல். சீன சீடர்களுடன் பழனி வருகை. நவரத்தின சிற்பம் வடிவமைப்பு தொடக்கம். மந்திர ஜபத்துடன் வேலை தொடங்குகிறார். அக்னி பரிசோதனை, சிலை வெப்பத்தில் சோதனை, சிலையின் தெய்வீக ஒளி, அகத்திலிருந்து லைட் பர்ஸ்ட். பழனி ஆலயத்துக்கு பரிசு. பழனி மலையின் உச்சியில் சிலை நிறுவல். சீடர்களுக்கு மருந்து ரகசியம். புலிபாணி, கொங்கனார், இதாக்தார் போன்ற சீடர்களுக்கு போதித்தல். பூத வித்யை மற்றும் யோக வித்தைகள். ஆஸ்ட்ரல் டிராவல், வயு இயக்கம், இந்த சுழற்சியின் ரகசியம். காலம், கர்மம், அண்ட பிண்டம் குறித்த போதனை. உயிர் மருந்தின் இறுதி தயாரிப்பு. பொன்னி மருந்து, மரணமில்லா நிலையில் நுழைவு அமைப்பு. சமாதி ப்ரோசஸ், சீடுகளுக்கு இறுதி கட்டளை. நான் மறைபொருள், சிலை நான். பழனி மலை ரகசிய சுரங்கம். கீழ் பாதாளத்தில் போகர் கேவ், போகர்ஸ் லாஸ்ட் சீன். அவர் தன்னில் நுழைந்து மறைந்து விடுகிறார். சீடர்களின் துக்கம். புலிபாணி எக்ஸெட்ரா கிரைம், சிலையின் உயிர்த்தன்மை பரிசோதனை. சீனாவில் போகன் பற்றிய கதைகள். பழனியில் பூரணமை விழா. அவரின் பெயர் பாடல்கள். சித்த மருத்துவ முறை அறிமுகம். ஆயுர் ரகசியங்கள், ஜோதிடம் மற்றும் நவரத்தினங்கள். அடுத்த தலைமுறைக்கு போகர் மரபு. சித்தர்கள் தலைமுறைகளுக்கு கடத்தல். இறுதி தத்துவம், உன் உள்ளேதான் தெய்வம். போகர் ஞானத்தின் மையம். போகர் தமிழில் இயற்றியதாக சுமார் 64 நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. இவர் எழுதியதாக சுமார் 26,307 பாடல்கள் கிடைக்கப் பெறுகின்றன. இதுவரை 23 நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,000 பாடல்கள் வெளிவந்தமை தெளிவாகிறது.